கலெக்டர் இருக்கார், ஒரு கூலி தொழிலாளர் இருக்காங்க. சரி 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் ஏன் கலெக்டர் ஆகிறாரு, இவர் ஏன் கூலி தொழிலாளராக இருக்கார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த கூலி தொழிலாளி வந்து என்ன சொல்கிறாரு, அவங்க பையன்கிட்ட அந்த கலெக்டரை பார்த்து சொல்கிறார், அந்த கலெக்டர் ஏன் கூட படித்தவன் தான்டா, அவன் நல்லா படித்ததுனால இப்போ கலெக்டராக இருக்கான்டா. இப்போ நான் வந்து சரியாக படிக்காதனால நான் இந்த நிலமையில் இருக்கேன். அதனால் நீயும் இந்த தப்பாக பண்ணிடாத, நல்லா படித்து வாழ்க்கையை முன்னேறு அப்படின்னு இந்த கஷ்டப்படுற மனிதன் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ காரணமெல்லாம் பார்த்துங்க. ஆக்சுவலாக இந்த கலெக்டரும் இந்த கூலி தொழிலாளியும் ஒன்றாக படிக்கும் காலத்தில் இவருக்கான 2 பேருக்கு ஒரே வாய்ப்பு தான் இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்குது. ஆக்சுவலாக வந்து இவர் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாரு, அதே ஆசிரியர் தான் வகுப்பு எடுக்கிறாங்க. ஸோ அதே சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதே வாய்ப்பு தான் அவருக்கு இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிரபஞ்சத்தை உணர்ந்ததுனால இவருக்கு அளித்த ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு வழியையும் பின்பற்றி அவர் அந்த இலக்கை அடைஞ்சு இப்போ பெரிய இடத்துல இருக்கார்.